குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் இன்னும் முடிவுக்கு வந்தபாடில்லை. இரு நாடுகளுக்கு இடையே பல ஆண்டுகளாக பகை நீடிக்கும் நிலையில் 2022 உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தியது. அப்போதில் இருந்தே இணையதளங்கள் மீது ரஷ்யா கடும் கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது. இந்நிலையில் உக்ரைன் உளவுத்துறை முகமைகளும் பயங்கரவாத குழுக்களும் ரஷ்யாவிற்குள் தாக்குதல்களை ஒருங்கிணைக்க டெலிகிராம் செயலியில் பெரிதும் வழிவகுத்துள்ளதாக ரஷ்யாவின் மத்திய பாதுகாப்பு படை குற்றம் சாட்டியுள்ளது. இந்த தீய நடவடிக்கைகளில் ஈடுபடும் எண்ணற்ற சேனல்கள் உரையாடல்களை நீக்க தவறியதன் மூலம் பல உயிரிழப்புகளுக்கு டெலிகிராம் நிர்வாகம் காரணமாகிவிட்டதாக ரஷ்யா பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. ரஷ்யர்களை மிரட்டி நாச வேலைகளில் ஈடுபடுத்த டெலிகிராம் செயலியை ஒரு ஆள் சேர்ப்பு தளமாக உக்ரைன் மாற்றிவிட்டதாக ரஷ்ய ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. தடை செய்யப்பட்ட தகவல்களை அகற்ற தவறியதாக டெலிகிராம் நிறுவனர் பாவில் துரோவ் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதன் வாயிலாக பாவில் துரோவ் பயங்கரவாத நடவடிக்கைக்கு உதவியதாக கூறி அவருக்கு எதிராக சர்வதேச பிடிவாரண்ட் பிறப்பித்து ரஷ்ய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் தேடப்படும் பயங்கரவாதிகள் பட்டியலில் அவருடைய பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. இவர் ரஷ்யாவில் பிறந்தவர் என்றாலும் பல ஆண்டுகளாக பல்வேறு வெளிநாடுகளில் வசித்து வருகிறார். பாவேலுக்கு எதிரான ரஷ்ய நடவடிக்கை சர்வதேச அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.